ஏன்டா அந்த டாஸ்மார்க்கை மூடலைன்னா கள்ளச்சாராயம் வந்துரும்ன்றேன். எவ்வளோ பெரிய ஐயோக்கியத்தனம். அப்புறம் அதுக்கு போலீஸ், அதுக்கப்புறம் நிர்வாகம், இது வந்துடும் அது போயிடும் சொன்னால் எப்படி இருக்கு? அதை கவனமாக இருக்கணும். அரசியல் நம் இதய துடிப்பு போல இருக்கணும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் இருக்கணும். சும்மா அரசியல் ஓட்டு போடுறது மட்டும்தான் நினைக்காது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். நல்ல கல்லூரி தேடி படிக்கணும், நல்ல ஆசிரியர்கிட்ட படிக்கணும், நல்ல பொண்ணு பார்த்து கட்டணும், நல்ல மாப்பிள்ளை பார்த்து பொண்ணை கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். நாட்டை ஆளுகிற தலைவனுக்கு வேணும். அவர் குடிப்பாரா, அவர் நல்லவரா, அதெல்லாம் இல்லை. பொண்ணை கொடுக்கறதுக்கு அவ்வளவு யோசிக்கிற, மண்ணை கொடுக்கறதுக்கு யோசிக்கிறது இல்லை, டாக்குன்னு கொடுத்துரு. அதனால எவ்வளவு பிரச்சனைகள் வரும் நீ பாரு. இன்னொரு 4 வருஷம் கழிச்சு என்னை தேடி வருவே. அவர் ஒவ்வொருத்தரா கூப்பிடுவார். அவரால் கொண்டு வா பாப்பிடு. என்னடா டே, நான் ஒரே ஒரு கேள்வியை உங்ககிட்ட சொல்றேன், உங்ககிட்ட கேட்கிறேன், உங்க அண்ணன் கேட்கிறேன். தொழிற்சாலை வளர்ச்சி என்று சொன்னீர்கள். சிப்காட் வளர்ச்சி, அது வளர்ச்சி, இது வளர்ச்சி என்றீர்கள். சரி, எல்லாம் வளர்ச்சி என்றால், இந்த சிப்காட் வளர்ச்சி என்றால், அப்புறம் எதுக்கு எங்க ஆத்தாவுக்கு 2500 கொடுக்குற? வேலை வாய்ப்பு வரும், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு வரும் என்றால் வேலை இல்லாத இளைஞனுக்கு எதற்காக 4000 கொடுக்குற? என்ன வளர்ச்சி இது? அப்ப வளரல. நீங்க வந்து இப்ப உங்ககிட்ட கேட்கிறேன், ஜல் ஜீவன் ஒரு திட்டம் வருது. மத்திய அரசு தண்ணி கொடுக்குது. தண்ணி டெல்லியில இருந்து கொண்டு வருமா, இங்க இருந்து கொண்டு வரும்? இங்க இருந்தானே எடுத்து கொடுக்கும். மண்ணில் இருந்து என் மக்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு நீ எதுக்கு வராங்க? எதுக்கு வர? இந்த சூயஸ்ங்கிறவன் யாரு? அவன் யாரு? இதெல்லாம் படிக்கணும், நீ படிக்கணும், தயவு செய்து படிக்கணும். ஐயா நக்கீரன் எழுதுன நீர் எழுத்து படிக்கணும். அண்ணன் சொன்னதுக்காக அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும். சின்ன புத்தகம் தான், ரொம்ப படிக்காத. 10 பக்கத்திலே எல்லா செய்தி வந்துடும். அவன் அந்த ஐயோக்கிய பிரான்ஸ்ல இருந்து போய் உலக வங்கியில கடன் வாங்குது. அந்த பொலிவியா 250 கோடி. அதுக்கு அவன் சொல்றது, இவனுக்கிட்ட ஒரு நதியை கொடுன்றான். சரி, நதியை தானே கேட்கறான், என்ன பண்ண போறான்னு கொடுத்துறான். அதுலேருந்து நதியிலிருந்து தண்ணி எடுக்காத, விவசாயத்துக்கு பயன்படுத்தாத, ஒரு சொட்டு தண்ணி உனக்கு உரிமை இல்லை, நதி என்னதுன்றான். கடைசி அவன் கொடுக்கறதான் தண்ணி, அவன் சொல்றதான் காசு. என்ன ஆயிடுச்சு? பல ஆண்டுகள் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக அப்படி போராடணுமா, அப்படி போராடி ஒரு வங்கி பணியாளன் வேலையை விட்டுட்டு போய் போராடி துப்பாக்கி சொல்ல செத்து நாட்டில் பெரிய புரட்சி வெடிச்சு விரட்டி விட்டாங்க. அந்த பெட்ரோல் நேரம் எங்கே வந்தான்? தமிழ்நாட்டுக்கு வந்தான், கோவைக்கு வந்தான், சூயஸ்ன்னு வந்தான், பேரை மாற்றிக்கிட்டு வந்தான். என்னுடைய பவானி ஆற்று தண்ணீரை எடுத்து கொடுக்கறதுக்கு இவன் யாரா? 3150 கோடி அது காசை கொடுத்துட்டு வர்றான். 3150 காசை கொடுத்து நமக்கு இந்த தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த தனியார் நிறுவனத்துக்கு ஆசையா? சொல்லு பாப்போம். ஒரு நாள் நீ தவிச்சு நிப்ப, பசிச்சு நிப்ப, வேலை இல்லாம வீதியில் நிற்கும் போது நீ அண்ணனை கவனிப்ப. நீ இப்ப நான் பேசுறதெல்லாம் உனக்கு வேடிக்கையா இருக்கும். நீ ஆடு மாடு வளர்க்கறத அரசு பணியா மாற்றோம்னா சிரிக்கிற. ஆனா வீட்டில் போய் தயிர் மோறு பால்லாம் நல்லா குடிக்கிற. வேலை வாய்ப்பு இல்லை. அப்ப ஆடு மாடு மேய்ப்பதையும் வேளாண்மை செய்வதையும் அரசு பணியாக மாற்றிக்கொள்வோம்ங்கிற. அப்ப கூடுதல் வேலை வாய்ப்பு வந்துருது. அவ்வளவுதானே? நீ ஐஏஎஸ் ஆகிறேன் போய்க்க, ஐபிஎஸ் ஆகிறேன் போய்க்க, டாக்டர் ஆகும் போய்க்க. முடியாதவன் இங்க வாடா தம்பி. ஒன்ன நீங்க கவனிச்சுக்கணும். என் பிள்ளை பேசினால நான் சொன்னதுதான். உன் செல்போன்ல எத்தனை ஜி வரலாம், ஆனா கஞ்சி விவசாயி நான் தான் ஊத்தணும். நீ சாப்ட்வேர் இன்ஜினியர், சாப்ட்வேர்ல வேலை செய்யலாம். சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகனா இருக்கிற பில்கேட்ஸ் 2,76,000 ஏக்கர் விவசாயம் பண்றான். இன்னைக்கு அமேசான் பிரேம் வீடியோ இருக்குல்ல, அதனுடைய உரிமையாளன் பல லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாயம் செய்யறான். ஏன்? நிலையான பொருளாதாரம், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறான். பாலின் சந்தை மதிப்பு தமிழ்நாட்டின் 3 லட்சம் கோடி. சாராய சந்தை 50,000 கோடி. அன்னைக்கு நம்ம இவ்வளவு நலத்திட்டத்தை நிறைவேற்றிய தாத்தன் ஒரு சொட்டு மதுவை நாட்டில் வச்சிருந்தானா சொல்லு? இவன் கல்லுக்கடை கூட திறக்கல, ஒத்துக்கல. இவன் ஏன்டா அந்த டாஸ்மார்க்கை மூடலைன்னா கள்ளச்சாராயம் வந்துரும்ன்றான். எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம். அப்புறம் அதுக்கு போலீஸ், அதுக்கப்புறம் நிர்வாகம், இது வந்துடும் அது போயிடும் சொன்னா எப்படி இருக்கு? இப்படியா பேசுறது? 5 வயசு பிள்ளையை கற்பழிச்சிடறான், 60 வயசு அம்மாவையும் கற்பழிச்சிடறான். அப்ப விபச்சார விடுதியை திறந்து விட்டுரும் சொன்னா எப்படி இருக்கும்? செருப்புகள் அடிக்க மாட்டேன். அப்ப நீ கள்ளச்சாராயம் வந்துருங்கிறதுக்காக திறந்து விடுறேன்னா கட்டுப்படுத்துறா. உங்க உடன் பிறந்தவன் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்தா ஒரு சொட்டு போத, ஒரு கள்ளச்சாராயம், ஒருத்த மது, கஞ்சா, பான்பராக்கு, சிகரெட்டு, குட்டா வித்துறான்னு சொல்லு. நோக்கம் இருக்கு. இருக்கக்கூடாது, இருக்காது. லஞ்சம் கொடுக்காதேன்னு சொல்ற மகன் இல்ல நான். லஞ்சம் வாங்கினா தூக்கிட்டான். அந்த இடத்துல உன்னை பண்ணிருக்க மாட்டேன், தூக்கிட்டேன்.